கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, எரேமியா இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்யாத, ரெண்டாவது அவங்களுக்கு மன்றாடாத, அவங்களுக்காக கெஞ்சாத, அப்புறம் பரிந்து பேசாத. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த அளவு என்ன தப்பு செஞ்சாங்க? கர்த்தர் இவ்வளோ கோபம் வர்ற அளவுக்கு ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்களாம், கல்லர் குகை ஆக்கிட்டாங்கன்னு 11ஆம் வசனம் சொல்லுது. 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் இருங்கன்னு சொல்லுது. 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள், வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஊழியக்காரன் ஜெபிச்சா கூட சில ஆசீர்வாதங்கள் வராத காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை, இந்த வேத வசனத்தின்படி நடக்காம. எருசலேமையும் அவர் குறித்து தான் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை பாருங்க, யூதாவின் பட்டணத்தை பாருங்க, அங்க அருவருப்புகளை பாருங்க. ஏன் ஜனம், நான் இவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், ஆனா இவங்க எப்படியெல்லாம் எனக்கு மனமடி உண்டாக்குறாங்க, என் மனசை மடி உண்டாக்குறாங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீடும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அதனாலதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் நம்மளை கைப்பிடிச்சு நடத்தல. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிலுவையில ஜெயிச்சதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கானானியர்களே வெறுத்தாரு, ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கானானிய ஸ்திரீக்கு உதவி செய்தார். இந்த கானானியர்கள் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு அப்படி சொல்லிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம நிறைய தவறுகளை செய்கிறோம். ஆலயத்தை கல்லர் குகை ஆக்குறோம், வியாபார ஸ்தலமா ஆக்குகிறோம், அந்நிய தேவன்கிட்ட போய் நின்று கொண்டு இருக்கிறோம், நண்பர்களுக்காக போய் நிற்கிறோம். அதே போல சில நேரத்தில் சில காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறோம், தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம பணத்தை கொடுக்குறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ நம்ம மனிதனுக்கு பயப்படுகிறோம். இல்லைங்க, இந்த உலகத்தில் தாங்க நான் வாழ்கிறேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போக முடியும், இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியாதுங்க. ஏங்க, நீங்கள் இருந்து பாருங்க, கர்த்தர்ட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்து பாருங்க, தயவுகளை அவர் உண்டு பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ எதில் நீங்கள் வைராக்கியத்தை காண்பிக்க? தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு விண்ணப்பம் பண்ணினாலும், மன்றாடினாலும், கெஞ்சினாலும், பரிந்து பேசினாலும், 4 காரியம் செய்தாலும் அதை கேட்பதில்லை. மாறுங்க, உடனே ஜெபம் கேட்கப்படும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.